ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு யோகேஷ் பிஎல் கேட்டிருக்காரு. ஒர்த்தா நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஆனால் ஸ்ப்ரிங் ஃப்ரேம்வொர்க் இன்றைக்கும் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மெஜாரிட்டி இப்போ லைவாக இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஜாவா ஸ்ப்ரிங் பேஸ்டான ப்ராஜெக்ட்ஸாக தான் இருக்கும். ஸ்ப்ரிங் பூட் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி Node.js போக ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் தென் பழசுலன்னு பார்த்தீங்கனாலுமே ஸ்பெசிஃபிக்காக அந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டட் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, தே வில் ஸ்டிக் டு ஸ்ப்ரிங் தான். ஆனால் அவங்களுக்கு ஒரு ட்ரைட் அண்ட் டெஸ்டட் இது வேணும், ஸ்டெபிலிட்டி நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஸ்ப்ரிங்கில் ஜாவாவில் தான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு இருக்க போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் கண்டிப்பாக ஸ்ப்ரிங் தான் இருக்கும். ஆனால் அவங்களாம் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து எடுக்க மாட்டாங்க. நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் கற்றுப்பீங்க அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருப்பாங்க. எம்விசி பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது கற்றுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு மற்றதும் சிமிலராக தான் இருக்கும். மாடல்னா என்ன, வியூனா என்ன, கண்ட்ரோலர்னா என்ன, டேட்டா ஃப்ளோ எப்படி இருக்குது, இதெல்லாமே வந்து நீங்கள் ஒரு தடவை படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு மற்ற இது போகிறப்ப இது காம்ப்ளிகேட்டடாக இருக்கு. முன்ன இருந்த அளவுக்கு இப்போ டிமாண்ட் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. பட் தென் ஸ்டில் a lot of companies are